ஸ்டாக் மார்க்கெட் பற்றி 1000 வீடியோக்கள் யூடியூப்பில் கொட்டி கிடக்கு. ஆனால் ரியல் மார்க்கெட்டில் எப்படி சர்வை பண்ணணும், எப்படி டிசிப்ளினாக க்ரோ ஆகணும், அதை யாராவது உண்மையாக காட்டுறாங்களா? வணக்கம் நண்பர்களே. ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு லேர்னிங் சீரியஸாக கொண்டு வர போகிறோம்னுட்டு. அந்த சீரியஸில் முதல் வீடியோ இதுதான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், மற்ற யூடியூபர்ஸ் போல் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, பிஇ ரேஷியோனா என்னன்னுட்டு டெஃபினிஷன்ஸ் பேச போகிறது இல்லை. அந்த தேரி எல்லாம் கூகுள்லேயும் சாட்ஜிபிட்டிலும் கொட்டி கிடக்கு. பட் ரியல் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கு எப்படி வாங்குறது, எந்த மைண்ட் செட்டில் பை பண்ணணும், லாஸ் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ப்ராஃபிட் வந்தால் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை விட டிசிப்ளினாக லாங் டேர்முக்கு எப்படி சர்வை பண்ணுறதுன்றது யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த சீரியஸில் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாக் ப்ராஃபிட் வந்தால் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறது ரொம்ப ஈஸி நண்பர்களே. பட் லாஸ் வந்தால் ஆடியன்ஸ்கிட்ட ஆனஸ்ட்டாக ஷேர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த சேனலில் நம்ம ஆனஸ்ட்டாக ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம், இதையும் ஷேர் பண்ண தான் போகிறோம். நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் கிடையாது, ஒரு ரியல் லைஃப் இன்வெஸ்டர். ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபமும் வரும், நஷ்டமும் வரும், ஃபியரும் வரும், க்ரீடும் வரும். இதெல்லாம் கடந்து வர்றது தான் சக்ஸஸ். அதனால் இந்த சீரியஸ் வெறும் கண்டென்ட் இல்லைங்க, இது ஒரு ரியல் லேர்னிங் ஜேர்னி. இந்த ஜேர்னியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து லேர்ன் பண்ண போகிறோம், க்ரோ பண்ண போகிறோம், டிசிப்ளின்டு இன்வெஸ்டராக மாற போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க நண்பர்களே. இந்த சீரியஸ் உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் பார்வையை முழுக்க மாற்ற போகுது. மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். போற டாபிக் என்னன்னா, ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா பில் பண்றது அப்படிங்கறத பத்தி தான். இது உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடுனே சொல்லலாம். ஆரம்பிக்கலாமா? சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இப்ப மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது பல ஸ்டாக்ஸ் சும்மா ராக்கெட் மாதிரி மேல ஏறிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அடடா, இந்த சூப்பரான மார்க்கெட் ரேலியை நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணியிருக்கும் இல்லையா? அந்த ஃபீலிங் இப்ப நிறைய பேருக்கு இருக்கு. இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மார்க்கெட்டோட தற்போதைய நிலை என்ன, அடுத்து பாட்டம் இன்வெஸ்டிங் ரகசியம், போர்ட்ஃபோலியோவுக்கான 3 முக்கியமான விதிகள், பதட்டப்படணுமா இல்ல பொறுமையா இருக்கணுமா, அப்புறம் படிப்படியா எப்படி முதலீடு செய்யறது. இந்த ஆர்டர்ல தான் நாம இன்னைக்கு போக போறோம். ஓகே, முதல்ல சந்தையோட தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கறத பாப்போம். இத ரொம்ப அழகா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பக்கம் ஏற்கனவே விலை ஏறி உச்சியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் பின்னாடி ஓடுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சில தரமான குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இப்போ விலை குறைஞ்சு பாட்டம் அவுட் ஆகி நிக்குது. உண்மையை சொல்ல போனா இதுதான் நமக்கான ஒரு ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய வாய்ப்பு. சரி, இப்ப நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். இந்த பாட்டம் இன்வெஸ்டிங்கோட உண்மையான ரகசியம் என்ன, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பாட்டம் இன்வெஸ்டிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பொறுமை, அதாவது பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் கீழே கிடக்கும்போது அதை வாங்கிட்டு வெயிட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும். அந்த பொறுமை இருந்தா மட்டும்தான் இதுல நாம பெரிய அளவுல ஜெயிக்க முடியும். ஓகே, அடுத்ததா நம்ம போர்ட்ஃபோலியோக்கான அந்த 3 சூப்பரான விதிகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம தேர்ந்தெடுக்க போற அந்த 3 பங்குகளும் எப்படிப்பட்டதா இருக்கணும். முதல் ரூல், 3 வெவ்வேறு செக்டார்ஸ்ல, அதாவது வெவ்வேறு துறைகள்ல இருந்து இருக்கணும். 2வது, அந்த பங்குகள் ஏற்கனவே மார்க்கெட்ல ஒரு நல்ல கரெக்ஷன் ஆகி விலை சரிஞ்சிருக்கணும். 3வது, அது தன்னோட அடுத்த ரேலிக்கே, அதாவது அடுத்த பெரிய ஏற்றத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கணும். என்ன கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த 3 குறிப்பிட்ட விதிகளை பயன்படுத்தி நாம அந்த பங்குகளை ஒன்னா சேர்க்கும்போது, சொல்லப்போனா நாமளே நமக்கான ஒரு பவர்ஃபுல்லான மினி ஸ்மால் கேஸ் மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறோம்னு அர்த்தம். இது சும்மா ரேண்டமா வாங்குற தனித்தனி ஸ்டாக்ஸ் கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரே பேக்கேஜ் மாதிரி சூப்பரா ஒர்க் ஆகும். அடுத்ததா 4வது பகுதி, ஒரு முதலீட்டாளரோட சைக்காலஜி. ஒரு ஸ்டாக் வாங்கினதும் பதட்டப்படணுமா இல்ல பொறுமையா இருக்கணுமா? பொதுவா மார்க்கெட்டுக்கு புதுசா வர்றவங்க பண்ற பெரிய தப்பு என்னன்னா, ஒரு ஸ்டாக் வாங்கின உடனே அது விலை குறைஞ்சா ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க, பதற்றத்துல வித்துருவாங்க. ஆனா ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர் எப்படி யோசிப்பாரு தெரியுமா? மார்க்கெட்ல எப்பெல்லாம் ஒரு டிப் வருதோ, விலை குறையுதோ, அப்பெல்லாம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்டேட்டா, ஒரு பெரிய வாய்ப்பா பார்த்து சரியா பிளான் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாரு. இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுதான் ஆக்ஷன் பார்ட், அதாவது படிப்படியா எப்படி முதலீடு செய்யறது அப்படிங்கிற முறை. இது ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் 1, முதல்ல ஒரு ரொம்ப நல்ல கம்பெனியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டெப் 2, அந்த ஸ்டாக் விலை எப்போ குறையும், அதாவது கரெக்ஷன் எப்போ வரும்னு பொறுமையா வெயிட் பண்ணணும். ஸ்டெப் 3,
விலை குறையும் போதெல்லாம் மொத்தமா பணத்தை போடாம கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி கிராஜுவலா இன்வெஸ்ட் பண்றது தான் பெரிய அளவுல வெல்த் கிரியேட் பண்றதுக்கான உண்மையான சீக்ரெட். நாம முன்னாடி பேசின அந்த 3 ஸ்டாக்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு கிளியரான ஆக்ஷன் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விலையில என்ட்ரி கொடுக்கணும், எந்த இடத்துல அடிஷ்னலா ஆட் பண்ணணும், நாம வாட்ச் பண்ண வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் என்னென்ன, இந்த விஷயங்கள்ல தெளிவா இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி முழுமையா வேலை செய்யும். இதுவே உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெடிமேட் ஐடியாவை கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ இந்த அனாலிசிஸோட முடிவுல நான் உங்ககிட்ட கேட்குற அந்த முக்கியமான கேள்வி இதுதான். இனிமேல் ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் விலை சரிஞ்சா நீங்க சாதாரண ஆட்கள் மாதிரி பதட்டப்படுவீங்களா, இல்ல அந்த சரிவை ஒரு பெரிய வாய்ப்பா மாத்தி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? ஏற்கனவே ஏறி போன ஸ்டாக்ஸை துரத்துறத விட்டுட்டு சரியான பிளானோட பாட்டம் இன்வெஸ்டிங் பண்ண நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்துக்கு உடைய வாழ்த்துக்கள். ஒரு டாபிக், இந்த ஸ்மால் கேஸ் போர்ட்ஃபோலியோ எதுக்கோசரம் நம்ம கிரியேட் பண்ணோன்றது இப்போ புரிஞ்சுதா? அதாவது டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸை தான் நம்ம பிக் பண்ணியிருக்கிறோம். ஒன்று ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, ரெண்டாவது சிடிஎஸ்எல் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்க நிறுவனம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ், ஒரு கிரெடிட் கார்டு சர்வீஸில் இருக்கக்கூடிய நிறுவனம். நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடிஐ ஏஎன்சி, ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த செக்டாருக்கு என்றைக்குமே ஒரு கிரேஸ் உண்டுங்க. ஃப்யூச்சரில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசம். இன்றைக்கி சொம்படி வாங்கிட்டு இருக்கிற ஐடி செக்டாரில் விப்ரோ, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம். அதுக்கு அடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டாரில் ப்ரைவேட் பேங்கிங்கில் நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ரெக்கார்டு வச்சுருக்கக்கூடிய நிறுவனம் கோட்டக் மஹிந்திரா பேங்க். அப்போ நம்ம எத்தனை நிறுவனம் எடுத்துருக்குறோம்? 6 நிறுவனம் எடுத்துருக்குறோம். இதில் ஒரேடியாக பணத்தை போட்டிருக்கிறோமா? இல்லவே இல்லை. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு 10,000 போட்டிருக்கிறோம். இப்போ யூடிஐஏஎம்சியில் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வாங்கினது ஒரு கரெக்ஷனில் வாங்கினோம். அந்த கரெக்ஷன்லேருந்தும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது மீண்டும் ஒரு பை பண்ணுறோம். இது மாதிரி பிரித்து முதலீடு பண்ணுறது தான் இந்த பாட்டம் அவுட் இன்வெஸ்டிங். அப்போது விப்ரோவில் என்ன பண்ணோம்? அதே தான் பண்ணாங்க. ஃபஸ்ட் லெவலில் ஒரு என்ட்ரி எடுத்தோம், அங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஃபால், மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்டில் அங்கேயும் ஒரு அக்குமுலேட் பண்ணோம். இதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். அதுவும் எங்கேயும் தேடாமல் ஸ்மால் கேஸ் போர்ட்ஃபோலியோன்னுட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வர ஸ்டாக்ஸ் எல்லாமே, நம்ம சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே 1 by 1 வாங்குகிறோம். மீண்டும் நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்கில் மறுபடியும் பணத்தை போடுறோம். அதாவது எஸ்ஐபி மெத்தடில் தான் பணத்தை போடுறோம். இங்கே முக்கியமான விஷயம், நம்ம முன்கூட்டியே சொன்னது போல் மார்க்கெட்டில் டிசிப்ளின் அண்ட் தென் பேஷன்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் இந்த பாட்டம் அவுட் இன்வெஸ்டிங்கை கன்சிடர் பண்ணணும், வரணும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்கை ஆட் பண்ணிக்க சொல்லியிருந்தோம் நம்ம ஃபேஸ்புக் பேஜில். இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்க்குடைய கரண்ட் சினாரியோ லெவல் என்ன, ஏன் இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ண சொன்னோம், இப்போ இந்த ஸ்டாக்கும் நம்மளுடைய க்ரைட்டீரியாவில் வந்திருக்கா? நம்ம க்ரைட்டீரியா என்ன? ப்ரைஸ் நல்ல ஒரு கரெக்ஷனில் வந்திருக்கணும். அப்போது ஒரு ஏடிஹெச்சில் இருந்து இங்கேருந்து இந்த ப்ரைஸ் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 25% ஃபால் ஆகிருக்கு. அப்போ இந்த ஃபால் வந்துட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது. இப்போ மார்க்கெட் மீண்டும் மேலே போச்சுன்னா இந்த இடத்துல இருந்து என்ன பர்சன்டேஜ் நம்மளுக்கு லாபம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது? ஒரு ப்ரீவியஸ் ஏடிஹெச் போனால் கூட ஒரு 19-18 அப்படின்ற பர்சன்டேஜ் கொடுக்குது. அதாவது ஒரு எஃப்டியில் வைக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். 6% வாங்குறதுக்கு 1 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறதும், அதே ஒரு வருஷத்தில் அந்த பேங்க்கோடைய பங்குகளை வாங்கி ஒரு 19-20% லாபங்கள் எடுப்பதற்கு உண்டான வித்தியாசம் என்னன்னுட்டு என்னை பொறுத்தவர்களும் இங்கேருந்து இந்த பங்கு மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மேலே போகாமல் ஃபால் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிள், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி தான். மார்க்கெட் மறுபடியும் ஃபால் ஆச்சுன்னா அந்த எந்த லெவலில் வாங்கணுமோ அந்த லெவலில் தான் வாங்கணும். அப்போ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் வாங்கணும்னுட்டு நினைக்கிற நண்பர்கள் இந்த 357 ஸ்டாப் லாஸை வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் மேலேருந்து வந்து விழுந்ததுக்கு மறுபடியும் ஒரு புல் பேக் ரேலி ஆகிருக்கு. அப்போ மீண்டும் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா அந்த 350 இந்த ரேஞ்சில் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் சொல்கிற விலைக்கு தான், நான் சொல்கிற குவான்டிட்டிஸ் தான் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் கையில் சின்னதாக
5 குவான்டிட்டிஸோ 2 குவான்டிட்டிஸோ சின்னதாக வாங்கி சேர்த்து வைக்கலாம். சின்னதாக வாங்கி சேர்த்து வைக்கிறது தான் பங்குச்சந்தை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. நம்மளால் பெரிய பணத்தை ரெடி பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த கேபிட்டலை தான் பில்ட் பண்ணணும். அந்த கேபிட்டலை எப்படி பில்ட் பண்ணணும், எஸ்ஐபி மெத்தடில் பாட்டம் அவுட் இன்வெஸ்டிங்கில் கொஞ்சமாக வாங்கி சேமிப்பது தான் பங்குச்சந்தை நுணுக்கம். இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க இறங்க வாங்குங்கன்னுட்டு. இறங்க எந்த இடத்துலங்க வாங்கணும், அந்த இடத்த சொல்லணும். அந்த இடத்த சொல்ல தெரியலன்னா நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அதுக்கு நம்ம பெட்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகணும். அப்போது இறங்க வாங்கிறதுனா என்ன, ப்ரைஸ் ஃபால் ஆகிட்டு இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி மேலே போயிருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரியாக போட்டுக்கிறேன். இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஜோனை உடைச்சது என்றால் 390க்கு மேலே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இங்கேருந்து மீண்டும் ஃபால் ஆச்சுன்னா நான் இந்த 350 வரும்போது தான் வாங்குவேன். இதுதான் டிசிப்ளின் அண்ட் பிளானிங் இன்வெஸ்டிங். திஸ் இஸ் நாட் எ ரேண்டம் பிக். நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. நம்ம ஏதோ ஒன்று காத்தடிக்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறது கிடையாது. அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுறா அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறோம். இங்கே என்ன அனலைஸ் நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 hours கேண்டலில் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக முடிச்சிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் எந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகிருக்கு, இங்கேருந்து ஃபால் ஆனது ஒரு ஃபாலிங் சேனலை ப்ரீச் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஃபாலிங் சேனலை ப்ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை 380க்கு மேலே உடைச்சி கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், இல்லைனா மீண்டும் மார்க்கெட் கீழே வரும். அப்போ அந்த ப்ரீவியஸ் லோன்றது இதுதான். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படிப்பட்ட பங்குகளை முதலீடு பண்ணணும், ஏன் பண்ணணும், என்ன காரணத்துக்கு பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே வைக்கக்கூடாதுன்னுட்டு சொல்லியிருப்போம். அந்த வீடியோவையும் ஸ்மால் கேஸ்லேயே ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் நண்பர்களே. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.